எதுனா டிஆர்பி புரியல லாரி டிஆர்பியா பேசுனீங்களா? லிஸ்ட்டில் தான் போடலாம். டிஆர்பி இதெல்லாம் வந்து மாதம் மாமூல் 1000 ரூபா. எதுங்க இதெல்லாம் மாதம் 1000 2000 மாமூல் தானே. அதுக்கு இல்லை, அப்புறம் எதுக்கு 1000 ரூபாய் 15000? நீங்கள் எந்த வண்டி சொல்லாதுன்னா மேட்ரு சொல்லுங்கள். எதுக்கு மாதம் நீ யார் முதல்ல? இதோ இந்த டைரி தான் சென்னை டிராபிக் போலீசாரின் சீக்ரெட் மாமூல் டைரி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் ஆணையரகத்திற்கு உட்பட்ட வண்டலூர் கேளம்பாக்கம் பிரதான சாலை நல்லப்பாக்கம் சந்திப்பில் நின்று கொண்டு அவ்வழியாக செல்லும் லாரிகளை பிடித்து வசூல் வேட்டை நடத்தி வருவதாக கேளம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் மீது தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. லாரிகளிடமிருந்து மாதந்தோறும் மாமூல் வசூலிக்கும் டிராபிக் போலீசார் அது தொடர்பான விவரங்களை டைரியில் குறிப்பிட்டு வைத்துள்ளதன் வீடியோ காட்சிகள் வெளியாகி போக்குவரத்து போலீசார் மீதான புகார்களை உறுதிப்படுத்தி உள்ளது. அப்பகுதியில் தனியார் கிரஷர் செயல்பட்டு வரும் நிலையில் அவ்வழியாக செல்லும் அனைத்து லாரிகளையும் பிடித்து நிறுத்தும் காவலர்கள் ஆவணங்கள் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்பதில்லையாம். எடுத்த எடுப்பிலேயே உங்கள் ஓனரின் போன் நம்பரை கொடு என்றுதான் லாரி ஓட்டுநர்களிடம் கேட்பார்களாம். நார்மல் காலில் பேசினால் சேஃப்டி இல்லை என்பதால் லாரி உரிமையாளர்களிடம் போலீசார் வாட்ஸ்அப் காலில் பேசுவது வழக்கமாம். அவர்களிடம் மொத்தம் எத்தனை லாரி ஓடுகிறது போன்ற விவரங்களை கேட்டறிந்து கொள்ளும் காவலர்கள் லாரிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல மாதம் மாமூல் கொடுக்க வேண்டும் என பேரம் பேசி கரெக்டாக கலெக்ஷன் செய்து விடுவார்களாம். நிலைமை இப்படி இருக்க கேளம்பாக்கம் போக்குவரத்து ஆய்வாளராக அன்புராஜ் என்பவர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். புதிதாக பொறுப்பேற்றுள்ளதால் எந்தெந்த லாரிகளிடமிருந்து எவ்வளவு மாமூல் பெறப்படுகிறது என்பது குறித்து குழப்பம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காகவே காவலர்கள் ஸ்பெஷலாக டைரி போட்டு மாமூல் வசூலில் ஈடுபடுகின்றனர். யூனிஃபார்ம் இல்லாமல் டி-ஷர்ட் அணிந்த காவலர் ஒருவர் அவ்வழியாக செல்லும் லாரிகளை மடக்கி பிடிக்க லாரியிலிருந்து இறங்கி வரும் ஓட்டுநர் லாரி நிறுவனத்தின் பெயரை போலீசாரிடம் கூற வேண்டும். உடனே அவர்கள் குறிப்பெடுத்து வைத்துள்ள டைரியை எடுத்து அந்த லாரி நிறுவனத்தின் பெயர் இருக்கிறதா, எவ்வளவு மாமூல் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் சரிபார்த்து கொள்வார்கள். அந்த லாரி நிறுவனத்தின் சார்பில் மாமூல் கொடுக்கவில்லை என்றால் பணத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஒருவேளை ஏற்கனவே பணத்தை கொடுத்திருந்தால் லாரியை உடனே அனுப்பி விடுவார்களாம். இவற்றையெல்லாம் நைஸாக படம் பிடித்த நமது செய்தியாளர் கந்தன் தான் ஒரு லாரி டிரைவர் போல காட்டிக்கொண்டு அங்கிருந்த காவலரிடம் டிஆர்பி என ஏதோ ஒரு லாரி நிறுவனத்தின் பெயரை கூறினார். உடனே அந்த காவலர் காவல் வாகனத்தின் பின்புறத்தில் இருந்த டைரியை எடுத்து அதில் டிஆர்பி என்ற நிறுவனத்தின் பெயர் இருக்கிறதா என்பதை சரி பார்த்தார். டிஆர்பி புரியல லாரி டிஆர்பியா பேசுனீங்களா? லிஸ்ட்டில் தான் போடலாம். டிஆர்பி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பக்கங்களை புரட்டி பார்த்த அந்த காவலர் டிஆர்பி என்ற பெயர் இருக்கிறதா என உற்று பார்த்தார். அந்த டைரி முழுக்க லாரி எண்கள், அதன் உரிமையாளர்கள் செல்போன் நம்பர், எவ்வளவு மாமூல் கொடுக்கப்படுகிறது போன்ற விவரங்கள் அனைத்தும் தெள்ளத் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. இதெல்லாம் என்னது, மாசம் வாங்குற மாமூல் தானே என செய்தியாளர் கந்தன் கேள்வி எழுப்ப உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த காவலர் விறுவிறுவன நடையை கட்டினார். இதெல்லாம் வந்து மாதம் மாமூல் 1000 ரூபா. எதுங்க இதெல்லாம் மாதம் 1000 2000 மாமூல் தானே. அதுக்கு இல்லை, அப்புறம் எதுக்கு 1000 ரூபாய் 15000? நீங்கள் எந்த வண்டி சொல்லாதுன்னா மேட்ரு சொல்லுங்கள். எதுக்கு மாதம் நீ யார் முதல்ல? வெள்ளை சட்டை அணிந்து கொண்டு இப்படி வெட்கக்கேடான செயலில் ஈடுபடும் காவலர்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.